வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞன் ஒருவரை கொடூரமாக கொலை செய்த பெண்கள். அடையாளம் தெரியாத 3 சடலங்கள், போலீசார் தீவிர விசாரணை. தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருக்கு கொலை மிரட்டல். செவ்வந்தியின் பின்னணியில் செயற்பட்ட மற்றொரு பெண் விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள். ரணிலின் மருத்துவ அறிக்கைகள் மீது சந்தேகம், நீதிமன்றில் கடும் வாக்குவாதம், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. ஜாழ் வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு, சிக்கிய சந்தேக நபர்கள் 3. சிறையில் அடைக்க அரசாங்கம் சதித்திட்டம், கம்மன்பில குற்றச்சாட்டு. கைவிலக்குடன் மருத்துவமனையிலிருந்து சந்தேக நபர் தப்பியோட்டம். அடையாளம் தெரியாதவர்களால் தாக்கப்பட்ட போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி. இனி தொடர்வென விரிவான செய்திகள். மொனராகலை பிரதேசத்தில் காதலனை தாக்கி வலுக்கட்டாயமாக விஷம் கொடுத்ததாக கூறப்படும் காதலியும் அவரது 2 சகோதரிகள் மற்றும் உறவினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 29, 32 மற்றும் 36 வயதுடைய 3 பெண்களும் 25 வயதுடைய ஒரு ஆணும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக ஒருவர் விஷம் குடித்து மொனராகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். பிரேத பரிசோதனையின் போது அது திட்டமிட்ட கொலை என்று தெரியவந்ததாகவும் வலுக்கட்டாயமாக விஷம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. மட்டக்குழி மற்றும் பமுனுகம போலீஸ் நிலையங்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அடையாளம் தெரியாத 3 ஆண்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையங்களுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் சடலங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்குழி காக்கைத்தீவு கடற்கரை பகுதிகளிலும் கழனிகங்கையின் முகத்துவாரத்திற்கருகிலும் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மற்றொரு ஆணின் சடலம் பமுனுகம ஏபாமுள்ள பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 2 மாடி வீடொன்றின் பின்புற காணியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த 3வது நபர் இறுதியாக கருப்பு நிற சாரம் மற்றும் இளம் நீல நிற குறுகிய சட்டை மற்றும் அணிந்திருந்ததாகவும் அவர் 50 முதல் 60 வயதுக்கு இடைப்பட்ட சுமார் 5 அடி 7 அங்குல உயரம் கொண்ட ஒல்லியான உடல்வாகை கொண்டிருந்தவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலங்களின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அதேவேளை பமுனுகம பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் திடீர் மரண விசாரணைக்கு பின்னர் ராகம வைத்தியசாலையின் பெரிய தரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமுனுகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஹோமாகம பிரதேச சபையின் தவிசாளரும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினருமான ஹசுன் ரத்நாயகவுக்கு ஹந்தையா என தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டொருவரால் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அவர் ஹோமாகம தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஹந்தையா என்று அழைத்த நபர் உனக்கு சனாவுக்கு நடந்ததை தெரியுமல்லவா என கூறி மரண அச்சுறுத்தல் விடுத்துள்ளார். தலைவர் கடந்த 28ஆம் தேதி போலீசில் சமர்ப்பித்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சபை தவிசாளர் மற்றும் சபை செயலாளர் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல் விடுத்தவர் தவறுதலாக அழைப்பு விடுத்திருக்கலாம் என தெரிவித்துள்ள உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் இதுகுறித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்து தொலைபேசி பகுப்பாய்வு அறிக்கைகளை கோரி மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். ஹோமாகம தலைமையக போலீசார் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனேமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொலை செய்ய உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் தமாரா கெகல்பத்திர பத்மேவின் நண்பரான தருண் என்ற பாதாள குற்றவாளியின் தலைமையில் செயற்பட்டமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. சஞ்சீவவை கொள்ள துப்பாக்கியை மறைப்பதற்காக குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் 2 பிரதிகளை இஷாரா செவ்வந்திக்கு இந்த வழக்கறிஞர் வழங்கியுள்ளார். இந்த சந்தேக நபர் இஷாரா செவ்வந்திக்கு போலி வழக்கறிஞர் அடையாள அட்டை, வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதி மற்றும் வழக்கறிஞர்களின் உடைகளில் பொருத்தப்படும் 2 டைகளையும் வழங்கியது தெரியவந்துள்ளது.
பத்மவின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் சஞ்சீவவின் கொலைக்கு உதவ முன்வந்துள்ளார். தருணின் ஆலோசனையின் பேரில் இந்த வழக்கறிஞர் இஷாரா சிவந்தியை சந்தித்து சஞ்சீவவின் கொலைக்கு தேவையான வசதிகளையும் அவர் வழங்கியுள்ளார். சஞ்சீவ கொலைக்கான துப்பாக்கியை மறைப்பதற்காக கொலையாளி இந்த பிரதிகளில் ஒன்றின் உள்பக்கங்களை வெட்டி எடுத்துள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்குள் வாகன நுழைய வழக்கறிஞர்களுக்கு வழங்கப்பட்ட வாகன நுழைவு அனுமதியையும் குறித்து இந்த வழக்கறிஞர் வழங்கியுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது. கொலையை செய்த கமாண்டோ சாலிந்து வழக்கறிஞர் சீருடை அணிய தேவையான 2 டைகளையும் வழக்கறிஞர் செவ்வந்திக்கு வழங்கியதாக புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட பின்னர் அவருக்கு தமனி அடிப்பு ஏற்பட்டதாக கூறி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் மருத்துவர்கள் வழங்கிய அறிக்கை எவ்வாறு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது என பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் கேள்வி எழுப்பினார். ரணில் விக்ரமசிங்கே பொது நிதியை பயன்படுத்தி ஐக்கிய ராஜ்யத்துக்கு சென்றமை தொடர்பான வழக்கு விசாரணை கொழும்பு கோட்டை நீதிமன்றில் நேற்றைய தினம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுவாக அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வெளியேற்றப்பட்ட நோயாளிகள் பொது அறைக்கு மாற்றப்படுவார்கள். எனினும் இந்த சந்தேக நபர் மறுநாளே மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் இருக்கும்போது போரிஸ் ஜோன்சனின் புத்தகங்களை வாசித்தமை தொடர்பிலும் இதன்போது கேள்வி எழுப்பப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே ஒரு சாதாரண சந்தேக நபர் அல்லவென குறிப்பிட்ட மன்றாடியார் நாயகம் அவர் 36 மணி நேரத்திற்குள் 16 மில்லியன் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய நபர் என்று கூறியுள்ளார். எனவே பிணை உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். ஜாழ் வெல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு என சந்தேகிக்கப்படும் குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவர்களை கைது செய்துள்ளனர். வெல்வெட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் வெல்வெட்டித்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் குறித்து வெடிகுண்டினையும் மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் 3 கைது செய்ததற்கு நடவடிக்கை எடுத்துள்ளனர். அந்நிலையில் சந்தேக நபர்கள் 3 கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த 3 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வந்திறங்கிய வேளை 3 விமான நிலையத்தில் வைத்து பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தன்னை சிறையில் அடைக்க அரசாங்கம் சதி செய்து வருவதாக முன்னாள் அமைச்சரும் பிவித்துறைகள் உரிமையின் தலைவரின் உதயகம்மன் பில தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு அரசார் அமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவரால் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையகத்தில் தனக்கெதிராக அண்மையில் முறைப்பாடு செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் தவறுகளை திருத்துவதற்கு பதிலாக உண்மையை வெளிப்படுத்துபவர்களை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் சில அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையில் அவரை கைது செய்ய வலியுறுத்துவதாகவும் கம்மன்பில தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அத்தனைகள் நீதவான் நீதிமன்றத்தில் இருந்தவேளை திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தேக நபர் கைவிலங்குகளுடன் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து தப்பிச் சென்றதாக நிட்டம்புவ காவல்துறையினர் தெரிவித்தனர். ககட்டோவிட்ட குருவலன பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய சந்தேக நபர் காவலில் இருந்து தப்பிச் சென்றுள்ளார். போதைப்பொருள் குற்றத்திற்காக அத்தனைகள் நீதவான் நீதிமன்ற அறையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் வழக்கு விசாரணையின் போது திடீரென சுகவீனமடைந்ததை அடுத்து சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் வட்டுப்பிரிவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தபோது கைவிலங்குகளுடன் சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பிலிருந்து சந்தேக நபர் தப்பிச் சென்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சந்தேக நபரை கைது செய்ய நீட்டம்புவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹோமாகம தலைமையக போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி உந்துருளியில் வந்து அடையாளம் தெரிய வருவதால் பக்கவாட்டு துப்பாக்கியால் தாக்கப்பட்டதாக தெலங்கம காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் தாக்கப்பட்ட அதிகாரி ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கம பாடசாலை வீதியைச் சேர்ந்த குறித்த அதிகாரி நேற்றைய தினம் தனது வீட்டிற்கருகில் வீதியில் உள்ள ஒரு பூமரத்தில்
பூக்களை பறித்துக் கொண்டிருந்த போது உந்துருளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் உந்துருளில் இருந்து இறங்கி என்ன பார்க்கிறீர்கள் என கேட்டதாகவும் பின்னர் அவரை தாக்கியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த அதிகாரி தாக்கப்பட்டவுடன் கீழே விழுந்ததாகவும் உந்துருளியின் இலக்கத்தை கவனிக்கவில்லை எனவும் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். குறித்து சம்பவம் தொடர்பில் சிசிடிவி காணொலி ஆய்வு செய்யப்படவுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.